இது விஜயானந்த் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, எங்கே வரும் அப்படின்னு. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. முதல்ல சப்போர்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ப்ரைஸ் லெவலுக்கு கீழே வந்தும் அந்த இடத்துலேருந்து பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த லெவலை தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சப்போர்ட் லெவலை ப்ரைஸ் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அங்கே பையர்ஸ் பலகீனமாக இருக்காங்க, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ப்ரைஸ் இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்னா என்ன, ப்ரைஸ் மேலே போகும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரெண்டு விஷயத்த கவனமாக பார்க்கணும். ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்கும்போது பையர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க, அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டில் இருக்கும்போது செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ரெசிஸ்டண்ட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சப்போர்ட்டில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனதுக்கு பிறகு அதே லெவல் மறுபடியும் மேலிருந்து வந்த ப்ரைஸு ரெசிஸ்டண்ட்டாக மாறலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆன பிறகு அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக மாறலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம், ஹையர் டைம் ஃப்ரேமில் முதல்ல பாருங்கள். டெய்லியிலையோ இல்லை 4 hours 1 hours மாதிரி பெரிய டைம் ஃப்ரேமில் இருக்கிற லெவல்ஸ்க்கு பொதுவாக அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு லெவல் ப்ரைஸ் பல முறை டச் ஆகி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த லெவல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா சப்போர்ட்னா டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ட்னா சப்ளை ஜோன். சப்போர்ட் பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டை பாருங்கள், ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.